ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க நீலகண்டா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இதில் மாஸ்டர் மகேந்திரன் தான் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரஸ்வதிபுரம் அப்படின்ற ஊரில் இருக்காரு. அவங்க அப்பா ஒரு டெய்லர். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 10வது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தப்பு ஒன்று பண்ணிடுறாரு. அதனால அவரு 15 வருஷம் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் படிக்கவே கூடாது அப்படின்ட்டு அந்த ஊர்ல இருந்து உத்தரவு போட்டுடுறாங்க. அந்த ஊரே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஒரு ஊர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் கபடி கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சின்ன வயசுல அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது என்ன, அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏன் பிரிஞ்சாங்க, அப்படி நம்ம ஹீரோ சின்ன வயசுல பண்ண தப்பு என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா படத்தோட கான்ஃபிளிக்ட் இன்டர்வல் பிளாக்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் கேரக்டரும் ஓவரால் நீட்டா எழுதியிருக்காங்க. நம்ம அவரை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருந்தாலும் இந்த படத்துல ஒரு ஹீரோவா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அல்டிமேட்டா இருந்தது. அதே மாதிரி அந்த வில்லேஜை காமிச்சிருக்க விதமும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நான் லீனியரா கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் இருந்தாலும் படம் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி கதைக்குள்ள போயிடுறாங்க. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது படம். டுவர்ட்ஸ் எண்டு குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கேஜிங்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கமர்ஷியல் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.